சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் தாமதமாக வருவதாக பயணிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது விறுவிறுப்பாக பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக பல்வேறு வழித்தடங்களில் இயக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் தாமதமாக வருவதாக இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரையிலுமே காலை நேரங்களில் பரபரப்பாக தான் இருக்கும். குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு மற்றும் வேலைக்காக செல்லக்கூடியவர்கள், பேருந்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதிக அளவு பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இந்த மெட்ரோ கட்ட பணிகள் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த பணிகள் காரணமாக குறுகிய சாலையின் இடையே போக்குவரத்து சேவை என்பது செல்ல இருக்கிறது. அந்த போக்குவரத்து சேவையின் காரணமாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் என ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் இந்த பீக் அவர்ஸ்களில் நடைபெறுகிறது. இதனால் இந்த போக்குவரத்து சேவையில் பாதிப்பு என்பதும் ஏற்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு புறம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த பேருந்துகள் என்பது இந்த பேருந்து நிலையத்திற்கு அந்த சரியான நேரத்திற்கு வரக்கூடிய அந்த காலம் என்பது சற்று காலதாமதமாக இயக்கப்படுகிறது. இது பற்றி இந்த மாநகர போக்குவரத்து கழகத்திடம் கேட்கையில் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு சில தரப்புகளை தெரிவித்திருக்கின்றனர். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு நாளொன்றுக்கு தினசரி 3000க்கும் மேற்பட்ட மாநகர போக்குவரத்து பேருந்துகளிலிருந்து இந்த மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக இந்த பேருந்துகள் பல இடங்களில் இல்லை என்றும், அதே போல ஐடி ஊழியர்கள் மற்றும் இந்த பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய நிறுவனங்கள் அதிகரித்து இருப்பதால் பேருந்து சேவையை பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்தி வருவதாகவும், அதனால் அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு சற்று சிரமமாக இருப்பதாகவும் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 2030ஆம் ஆண்டிற்குள் 7000த்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னையில் இயக்கப்படுவதற்கான அவகாசம் ஏற்படக்கூடும் என்றும் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரையிலுமே வடபழனி, கோயம்பேடு, அதே போல வலதுபுறம் திரும்பினால் கோடம்பாக்கம் மேம்பாலத்தை ஏறி இறங்கினால் வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம் மற்றும் அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியாக தான் இந்த பகுதி இருந்து வருகிறது. இந்த பகுதியில் கல்லூரி மற்றும் அதே போல பல்வேறு ஐடி நிறுவனங்கள், பள்ளிகளும் அதிக அளவு காணப்படுவதால் இந்த பகுதியில் மாணவர்கள் மற்றும் சாமானிய மனிதர்கள் செல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருந்து வருகிறது. காலை நேரத்தில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பேருந்திற்காக அதிக நேரம் நின்று கொண்டிருப்பதாகவும், அதே போல சென்னை மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் மாநகர பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். அந்த பேருந்துகளில் பயணிகள் காத்திருப்பு என்பது ஒரு 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரையிலுமே அந்த பேருந்து வருவதற்கான கால தாமதம் என்பது ஏற்படுவதாக பயணிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் பலமுறை அந்த புகார்கள் என்பதும் அதிக அளவு சென்றிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்கின்றனர். மெட்ரோ பணிகள் அதாவது அடுத்த ஆண்டினுடைய இறுதிக்குள் நிறைவடையும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பணிகளை விரைவுபடுத்தினால் இந்த போக்குவரத்து சேவையில் இந்த சிக்கலினை சற்று தவிர்க்கலாம் என்பது அனைவரதுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதற்குரிய பணியில்தான் சிஎம்ஆர்எல்லும் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பேருந்துகள் இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் இயக்க வேண்டும் என்பதே இந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.